யோவான் 18ஆம் அதிகாரம் 12 27 வசனம். சுவிசேஷம் எப்பயுமே அருமையானது. கிறிஸ்துவை குறித்து சிந்திப்பது எல்லாமே அழகானது, மகிமையானது. இந்த பகுதி எந்த இடன்றது முக்கியம் இல்லை, எப்படி நம்ம கிறிஸ்துவ சிந்திக்கிறோன்றது முக்கியம். நம்ம மாஸ்டர் இந்த பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். நினைச்சோடு ஆல்ரெடி இந்த புத்தகத்துடைய நோக்கம் சொல்லிட்டார். அதிலிருந்து தொடர்ச்சியாக சில முக்கியமான ஒரு 4 அடிப்படையான சத்தியம் ரொம்ப குயிக்காக வேகமாக நம்ம பார்த்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் மற்ற 3 சுவிசேஷங்களோட ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கழுகு பார்வை வேணும். ஒரு கொடைக்கானல் ஹில்ஸை நீங்கள் நேரடியாக கண்ணு முன்னாடி பார்த்து ரசிக்கிறதற்கும், ஒரு பெரிய மலையில் ட்ரோனில் இருந்து பார்த்து ரசிக்கிறதற்கும் ஒரு பெரிய பியூட்டி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கம் ஆல்ரெடி பாஸ்டர் ஜூட் சொன்ன மாதிரி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை மனுஷன் பெறணும். அதுதான் அதோடைய நோக்கம். ரொம்ப கிரிப்ஸாக தெளிவாக யோவான் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை நீங்கள் பெரிய அற்புதம், பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளஸ்ட் நடையில் தான் அவர் எழுதியிருப்பார். ஆனால் அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக விலை மதிப்பில்லாதவைகள். இவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யோவானுடைய நோக்கம் ஒன்று தான். கிறிஸ்து எவ்வளவு மகிமையான தேவன், அவ்வளோதான் நோக்கம். அவர் எவ்வளவு மகிமைக்குரிய மாட்சிமைக்குரிய, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவருடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அதான் நோக்கம். இப்போ அந்த மகிமையை நீங்கள் புரியணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் மனுஷன் எவ்வளவு பலவீனமானவன், அவன் எவ்வளோ பெரிய ஒரு பாவி, அவன் எவ்வளோ பெரிய ஒரு அடிமை, அவன் எவ்வளோ பெரிய ஒரு புத்தி இல்லாதவன் தெரிஞ்சுக்கணும். அதனால இதை ரெண்டையும் மாற்றி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசுவை அவர் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும் பொழுதே நடுவில் மனிதனை பற்றி சொல்வார். ரெண்டு உரையாடுகள் இருக்கும்பொழுது கிறிஸ்து எவ்வளவு மகிமைக்குரிய தேவன், ஒரு பாவி எவ்வளவு மந்தமானவனா பலவீனனாக இருக்கிறான்ற அந்த உரையாடல் சார்ந்த அந்த சத்தியங்கள் சார்ந்த விஷயங்கள் பேச அதில் எல்லா பகுதிகளிலும் இருக்குது. நம்ம வாசிச்சு கேட்ட இந்த பகுதி இருக்குது. இப்போ இதில் 12 to 14 வசனங்களில் முதல் காரியமாக நம்ம அங்கே என்ன பார்க்குறோம்? பாடுகளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மற்ற 3 சுவிசேஷத்துக்கும் யோவானுக்கு ஒரு பெரிய விஷயம்னா, நீங்கள் யோவானில் இயேசுடைய பாடே பார்க்க முடியாது. இயேசு அடித்தார்னு எங்கேயுமே இருக்காது. இயேசுவை காரி துப்புனாங்கன்னு இருக்காது. இயேசுவை சாட்டையில் அடித்தாங்கன்னு இருக்காது. பிரதான ஆசன் அரண்மனையில் என்ன பாடுபட்டார், போர்ச்ச வருடத்தில், அது எதுவுமே அதில் இருக்காது. ஆனால் பாடுடைய ஆள் அதில் இருக்கும். ஒரு பாடுகளை சொல்லும்போது ஒரு பாடுகளை இவ்வளோ மகிமையாக ஒருத்தரால் சொல்ல முடியும்னு சொன்னால் அது ஆவியானவர் எப்படி யோவானை பயன்படுத்தியிருக்காருன்றதை நீங்கள் கவனித்து வாசிக்கலாம். ஒரு வல்லமை மிக்க தேவனுடைய பாடுகள் அது எவ்வளவு அழகாக மகிமையாக இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கலாம். எமோஷன் அதிகமாக இருக்குது. இயேசுனுடைய பாடுகளை மற்ற சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறாரு. பிதாவே இவர்களை மன்னியினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்வார். ரத்தம் கரையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம், உடம்பு பிக்கப்படுகிறத பார்க்குறோம், பிதாவால் நொறுக்கப்படுகிறத பார்க்குறோம். அது எதுவுமே யோவானில் இருக்காது. யோவான் அது எதையுமே பார்க்க முடியாது. இயேசுவை நீங்கள் பிலாத்துவினுடைய அரண்மனையை பார்க்கும்பொழுது அங்கே இயேசு தான் ஹீரோ, இயேசு தான் மகிமை. இயேசுவினுடைய ஆசாரியனுடைய அரண்மனையை பார்க்கும் பொழுது இயேசு தான் அங்கே மகிமை. கெத்செமனேல பார்க்கும் பொழுது இயேசு தான். அந்த ஜெபமோ எதுவுமே அங்கே இருக்காது. அதை கைது பண்ணப்போ கூட பண்ணி நல்லா நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ அவர் தான். ஆனால் அங்கே அவர் தான் கைதி, அங்கே அவர் தான் எல்லாரும் ஒருகுறாங்க. ஆனால் யோவான் அங்கே எதை பார்க்குறாருன்னா இந்த மாட்சிமை மகிமைக்குரிய தேவன் எப்படிப்பட்டவன் தான் ஒவ்வொரு எழுத்து எழுதுறார். அதில் 12 to 14 வசனங்களை முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படி அதை ஆரம்பிக்கிறார்? போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவருக்கு தலைவரும் இவருடைய ஊழியக்காரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். இது யோவான்ல மட்டும்தான் இருக்கு. முதலாவதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இயேசுவை கைது பண்ணி ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு போனாங்கன்னு சொல்றார். இதை ஏன் சொல்லணும்? மற்ற சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நேராக காய்பாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார்னா சொல்லப்படும். மத்தேயு மட்டும்தான் காய்பான்னு சொல்றாரு. மார்க்கு லூக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார்னு சொல்லப்படும். ஆனால் யோவான் அவர் காய்பாவினுடைய அரண்மனையில் தான் அடிக்கப்படுகிறாரு, உமிழ் நாரில் துப்பப்படுகிறாரு, பாடுகள் படுகிறார். ஆனால் யோவான் சொல்லவே இல்லை. காய்பா உடைய அரண்மனையில் என்ன நடந்துன்னு சொல்லலை. ஆனால் அண்ணாவினுடைய அரண்மனையில் என்ன நடந்துச்சு அவர் சொல்ல. அதில் முதலாவது அண்ணா என்ற ஒரு இடத்தில் கொண்டு போனாங்க. இதில் யார் பிரதான ஆசாரியர்? அண்ணாவா காய்பா? தேவாலயத்தில் மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காய்பா தான். அந்த வசனம் நமக்கு பின்னாடி சொல்லுது, அந்த காய்பா என்பவன் பிரதான ஆசாரியன், அந்த அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியன் காய்பாவுக்கு மாமனாக இருந்தான்னு சொல்லுது. அப்போ பிரதான ஆசாரியன் அங்கே யாரு? காய்பா. காய்பாவுடைய மாமன் அண்ணா. இப்போ லீகலாக சட்டப்பூர்வமாக தேவாலயத்தில் பணி செய்த ஆசாரியனாக இருக்கிறது காய்பா. ஆனால் இயேசுவே இப்போ அண்ணா என்கிற மனுஷங்கிட்ட கொண்டு போக பண்ணார்னா இந்த அண்ணா முன்னாடி இருந்த ஆசாரி. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியத்துக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது.
இவ்வளோ வருஷம் தான் வேலை, வாழ்க்கை ஃபுல்லாக அதான் பார்ப்பான். சாகிற வரைக்கும் ஆசாரியனை மட்டும்தான் இருக்கும். அவன் ரிட்டையர்ட் ஆக முடியாது. அவசரத்துக்கு அப்புறம் அவனுடைய சந்ததியில், அந்த ஆரோனுடைய சந்ததியில் அடுத்த ஆள் ஆசாரியாக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் ரோமர்கள் ஆளுகை செய்யப்படும் பொழுது அந்த சிஸ்டத்தை அவங்க மாற்றினாங்க. ஒரே ஆசாரியனா எல்லா நாளும் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் மக்களை தான் பக்கமாக இழுத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட முடியும். இப்போ தேவாலயத்தில் உலகெங்கும் யூதர்கள் வர்றாங்க, அங்கே பணம் அதிகமாக புழங்குது, காணிக்கைகள் வருது, ஆடு மாடு வியாபாரம் நடக்குது. இப்போ இதெல்லாம் பிரதான ஆசாரியனுடைய கண்ட்ரோலில் தான் போகும். அப்போ ஒரே இடத்துல பணம் போகக்கூடாது, ஒரே இடத்துல மக்கள் போகக்கூடாதுன்றதுக்காக 2 years ஒன்ஸு ரோம அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அந்த எருசலேமுடைய ஆசாரியர்களை மாற்றுவாங்க. யூதர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த ஆசார கூடத்தில் ஒன்று. ஆனால் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தா ரோமர்கள். அப்போ அந்த எருசலேம் ஆலயம் அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் ரோம அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுகிறது, ஆளுகை செய்யப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியன் யாருன்னு பார்த்தா அண்ணாதான் ஆசாரியன். இதுக்கு முன்னாடி அவன் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 15 வருஷம் அண்ணா ஆசாரியனாக இருந்து அதுக்கு அடுத்து காய்பாவை கொண்டு வந்து நிறுத்துறான். அண்ணாவுக்கு அப்புறம் அண்ணாவினுடைய மகன்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காய்பா கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். இந்த காய்பா ரோமர்களால் நியமிக்கப்பட்டவன், அந்த அண்ணா நியாயப்பிரமாணத்தின்படி நியமிக்கப்பட்டான். இப்போ அதனால தான் யோவான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவர் கைது பண்ணப்பட்டு அண்ணா என்கிற சட்டப்பூர்வமான நியாயப்பிரமாண பிரதான ஆசிரியரிடத்துல கொண்டு போகப்பட்டார்னு சொல்லணும். ஏன் அதை அங்கே சொல்லணும்? அண்ணாவின் இடத்துல கொண்டு போவதற்கான அவசியம் இல்லை. இதில் ஒரு இறையல் சத்தியம் அதில் உள்ள அடங்கியிருக்குது. ஒரு பெரிய நோக்கத்துக்கு அப்போ இயேசு சிலுவையில் மறிக்கணும், ரத்த சிந்தணும், அதுக்கு ரோமர்கள் கையில் அடிபடணும். இயேசு எந்த இடத்துலையும் அவர் இந்த பிரதான ஆசாரியன் கையில் தான் அடிபடணும் பைபிள் எங்கேயுமே சொல்லலாம். பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு சரி. அவர் மூப்பர்கள் இடத்துல, ஆசாரியர் இடத்துல ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் ரோமர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அண்ணாவின் இடத்துல கொண்டு போவதற்கான அவசியமும் தேவையே இல்லை. பலி செலுத்தப்படக்கூடிய ஆடு முதலாவது ஆசாரியனால் பரிசோதிக்கப்படும். நியாய பிரமாணத்தின்படி நியமிக்கப்பட்ட ஆசாரியன் அந்த ஆடை பார்த்து, இந்த ஆடுகிட்ட பஸ்கா பலியிடப்படக்கூடிய ஆடை அவன் பார்த்து இதில் எந்த குறைவும் இல்லை, இது பரிசுத்தமாக கடவுளுக்கு ஏற்றதாக இருக்குன்னு அவன் டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆடு பலி செலுத்தப்படும். இப்போ அந்த நோக்கத்துக்காக தான் யோவான் ஒரு பரந்த இறையல் பார்வையோடு கிறிஸ்துவினுடைய அந்த ஆசாரியத்துவத்தையும் அந்த ராஜரீகத்துவத்தையும் ஒரு தெய்வீக பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார் என்பதற்கு ஒரு ஆதாரணமான ஒரு விஷயம். அவர் முதலாவதாக அண்ணா என்கிற ஆசாரியனாலே மயிர்கத்தர்வடிக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். அதனால தான் முதலாவது அங்கே கொண்டு போகிறாங்க. அது மத்தேயு, லூக்கா, மார்க் யாருக்கு அது பிரதானமானது இல்லை. யோவான் அது கவனமாக பிரதானமாக வச்சு அங்கே சொல்கிறார். அப்படி கொண்டு போகும் பொழுது 4ஆவது வசனம் சொல்லுது, அவன் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகுது நலமாக இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. இது எங்கே நடக்குது? லாஸ்டர் உயிரோடு எழுப்புனதுக்கு அப்புறம் அநேக ஜனக்கூட்டம் இயேசு பின்னாடி போகிறாங்கன்னு பார்த்து இந்த ஆசாரிய கூட்டத்தில் இந்த அண்ணா தான் வந்து சேவர்கள் அனுப்பி இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வராங்க. அவங்க வந்து இயேசுட்ட எந்த குற்றமும் இல்லை, அவருடைய போதனை யாருமே போதிச்சதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வசனம் திரும்ப 11ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். அவன் அந்த அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாக இருக்கும். இது உண்மையாகவே தான் பைபிள் சொல்லக்கூடிய சத்தியம். அவைகளுக்காக ஒரு பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் சாகும். ஆனால் இந்த இடத்துல அண்ணா சொல்லும் பொழுது அந்த வேத சத்தியத்தை அவன் மேற்கொண்டு அதை சொல்லணும். அண்ணா நம்மளாம் நல்லா வாழணும், நம்முடைய ஆசாரிய பணி, நம்முடைய மக்கள் நம்ம இடத்துல இருந்து பாதுகாக்கப்படணும். ஏன்னா இயேசு இப்போ குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசு அவரை மேசியான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஜனங்கள் அவர் பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க, நமக்கு வருமானம் போயிடும், ஆலயத்தை ரோமர்கள் எடுத்துக்குவாங்க, நமக்கு பதவி இருக்காது. அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் காப்பாற்றப்படுவதற்கு அந்த மனுஷன் சாகிறது பரவாயில்ல. நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறான், ஜனங்களுக்கு எதிராக கலகம் மூடுகிறவனாக அவனை கொலை செஞ்சால் பரவாயில்ல, தீமையை தேவன் நன்மைக்காக பயன்படுத்துகிறார். அந்த ஆசாரியன் இப்போ இயேசுவை சந்தித்து இயேசுவோடு பேசுகிறார். இப்போ அங்கே நடந்த டிஸ்கஷன் நம்ம அங்கே பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் சொன்ன அதே வார்த்தை யோவான் இந்த இடத்துல சொல்வதற்கான காரணம் என்ன? இப்போ ஆசாரியனுடைய முக்கியமான பணி என்ன? ஆசாரியன் பாவியை விடுவிக்கணும், அதான் அவனுடைய முக்கியமான பணி. ஆசாரியன் மன்னிப்பை வழங்கணும். ஆசாரியன் கொலைகாரனை எப்படி மீட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாக்கணும், அதான் ஆசாரிய பணி. ஒப்புரவாக்குதல் ஊழியம் தான். குற்றவாளியை தேவனுக்கு முன்பாக நீதிமான ஆக்குற ஊழியம் தான். ஆனால் இங்கே உல்டாவாக நடக்குது. ஒரு நீதிமான குற்றவாளியை ஆக்குறதுக்காண்டி அவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்திருக்கிறாங்க. ஏசுட்ட எந்த குற்றமும் இல்லை, அவருடைய ஊழியத்தில் எந்த குற்றமும் இல்லை. இப்போ கெத்செமனேல கைது பண்ணப்படுக்குள்ளது அது ஏதாவது கலகம் பண்ணி அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகி அதன் மூலமாக அவரை குற்றம் சாட்டலாமான்ற பார்க்குறாங்க. அங்கேயும் அவர் தன் மீது எந்த குற்றமும் இல்லாமல் தனது பரிசுத்தத்தை நிரூபிக்கிறாரு. இப்போ அண்ணாவின் இடத்துல கொண்டு வரும் பொழுதும் அங்கே கிறிஸ்து
பரிசுத்தம் உள்ளவரா, நேர்மையுள்ளவரா, எந்த குற்றமும் சாட்டப்பட முடியாதவராக அவர் அங்கே இருக்கிறார். லேவி கோத்திரத்திற்குரிய ஆசாரியன் நீதிமான கொள்வதற்கு அவர் கூட்டிட்டு வரான். ஏதாச்சும் ஒரு வழியில் அவரை கொலை செய்வதற்கு சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை கொன்றணும், அதான் நோக்கம். ஆனால் இங்கே கிறிஸ்து எப்படிப்பட்ட நிலையில் வர்றாருன்னு சொன்னால், அவன் ஆசாரியானாக இருந்தாலும், அவன் நியாய பிரமாணத்தின்படி நியமிக்கப்பட்டவனாக இருந்தாலும், அவன் கடவுளுடைய கோபத்துக்கு சாபத்துக்குரியவன் என்ற சிந்தையோடு தான் இயேசு அவனை பார்த்துட்டு இருக்கார். இயேசு தன்னை அண்ணாவினுடைய சமூகத்துக்கு முன்பாக வைத்து தான் குற்றமில்லாத ஒரு பழுதற்ற ஆடுன்றதை நிரூபிக்கிறார். தனது பரிசுத்தையும் நீதியையும் ஆசாரியன் முன்னாடி இயேசு இங்கே காட்டு. அவர் பலியாகவும் இருக்கிறாரு, அவர் ஆசாரியனாகவும் இருக்கிறார். அவனுடைய ஆசாரிய பணியை அவன் எவ்வளவு தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஒரு உண்மையான ஆசாரிய பணி என்ன என்பதை கிறிஸ்து அங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நான் நம்ப ஆசாரியன், என்னை நீ கொல்ல தேடுற, ஆனால் நீ மீட்பதற்காக நான் இப்போ வந்திருக்கிறேன். உன் பாவத்துக்கு சேர்த்து இப்போ நான் பலியாடாக போகிறேன். உன் பாவத்தை சுமந்து மறிப்பதற்காக நான் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த சிந்தையோடு இயேசு கட்டப்பட்டவராக ஆசாரியனால் விசாரிக்கப்பட்டு அவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை என்று அந்த ஆசாரியன் கண்டுபிடிக்கிறான். அவன் மன்னிக்கணும், விடுதலையாக்கணும். ஆனால் அவன் விசாரணைக்கவே போகலை, குற்றச்சாட்டை நிரூபிக்கலை, எந்த சாட்சி ஆதாரமும் இல்லை. அவரை கொலை செய்வதற்காக கொண்டு வந்து ஏற்கனவே இது பிளான் பண்ணதான். அவரை பிடிச்சி கொலை செய்யணும், அதான் பிளான். அங்கே விசாரிக்குவதற்கு எந்த விதமான சிந்தையும் இல்லை. 2 ஆசாரியர்கள், ஒரு வீழ்ந்து போன ஒரு மோசமான ஒரு ஆசாரி எப்படி இருக்கிறான், ஒரு உன்னதமான மகிமைக்குரிய ஒரு ஆசாரி எப்படி இருக்கிறார். இந்த 12-14 வசனம் நமக்கு பிரதானமாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், எப்பேற்பட்ட பாவிக்கும் கிறிஸ்து ஒருவரே ரட்சகர். எவ்வளவு மோசமான பாவியை மன்னிப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராக. அவர் கோபத்தில் வந்து என்னடா ஆசாரிய பணி பண்ணுற, இன்னைக்கு பஸ்கா பலியிட வேண்டிய இந்த நாளில் நீ கொலை செய்ய தூண்டுகிறவனாக இருக்கிற, கொலையை தீர்மானிக்கிறவனாக இருக்கிற, ரத்த சிந்த தீவிரிக்கிற, நீ தகுதி இல்லாதவனாக இருக்கிற, அயோக்கியனாக இருக்கிறன்னு அவர் சொல்லுவார். அவன் எந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளோ உயர்வு இருந்தாலும், அவன் உலகத்தால் எந்த மகிமையில் போய் உட்கார வைக்கப்பட்டாலும், கழுகு பார்வையில் தேவனது பார்வையில் அவன் ஆக்கினைக்கு ஏதுவான பாவத்தை சுமந்து கொண்டவனாக இருக்கிறான். அவன் ஊழியக்காரனாக இருக்கலாம், அவனுக்கு வேதம் தெரியலாம், அவனுக்கு சத்தியம் தெரியலாம், உலகம் அவனை போற்றலாம். அவன் மகிமை பொருந்திய கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு முன்பாக உண்மையாகவே அடிக்கப்பட வேண்டியவன், கொல்லப்பட வேண்டியவன் அந்த அண்ணா என்கிற ஆசாரி. அதை தான் யோவான் அது எழுதும் பொழுது ரொம்ப கவனமாக, ஒரு மாட்சிமை மிகுந்த ஆசாரியன் ஒரு துரோகியான, ஒரு கொலைகாரனான ஒரு ஆசாரியனுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக வந்து நிற்கிறார். அவருடைய அமைதி, அவன் காய்பாவோட அண்ணாவோட அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கான மீட்புக்கான கதவுகளை அவர் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். முதல்ல அந்த விஷயம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் பலவீனங்களும் போராட்டங்களும் குறைவுகளும் இக்கட்டுகளும் சந்திக்கும் பொழுது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் சபையை உடையும் பொழுது, சாட்சிகள் அவமானப்படுத்தப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை நிர்பந்தத்திலையும் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது, நமக்கான ஒரே ஒரு மன்னிப்பு கிறிஸ்துவ தவிர வேறு எங்கே இல்லை. இயேசு அவனுடைய ஆத்மாவை பார்க்கிறார், அவனுடைய இழிந்து போன நிலையை பார்க்கிறார், அவனுடைய மீட்புக்காகவும் தான் இருக்கிறேன் என்பது சொல்லலாம். இன்றைக்கி உங்களுக்கு அதான் சொல்லப்படுகிறது. இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயம் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பம் எப்படி சிதறப்பட்டாலும் சரி, உங்களுடைய உறவுகள் எப்படி உடைக்கப்பட்டாலும் சரி, உங்களுடைய எண்ணத்தில் எவ்வளோ கவலைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வியாதிகள் சூழ்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்றே கிறிஸ்து ஒருவரை தவிர உங்களை மீட்பதற்கு இந்த உலகத்தில் ஆகும். கிறிஸ்து ஒருவர் தான் எவ்வளவு அயோக்கியனை மன்னிப்பதற்கு சித்தம் உள்ளவர். கிறிஸ்து ஒருவர் தான் எவ்வளவு அக்கிரமக்காரனை, கொலகாரர்களையும் அன்பு செலுத்தவும் நேசிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் சித்தம் உள்ளவராக. தெரியுமா உங்களுக்கு? சபையில் விசுவாசியாக இருக்கிறோம், சத்தியத்தை அறிஞ்சுக்கிறோம், பல வருடங்களாக இருக்கிறோம். கடவுளுக்கு முன்பாக நீங்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், வேறறுக்கப்பட வேண்டியவர்கள். தேவன் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உங்களை சுட்டரிக்காமல் இன்றும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. அண்ணாக்கு கொடுக்கப்பட்ட அதே வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கை எங்கே நிலையில் இருக்கலாம், நீ எவ்வளோ அயோக்கியனாக இருக்கலாம், எவ்வளோ பாவத்தோடு போராடலாம், இயேசுவை தவிர உனக்கு எங்கேயும் விடுதலை இல்லை, இயேசுவை தவிர உனக்கு எங்கேயும் மீட்பு கிடையாது. இயேசுடைய சமூகத்துக்கு வராத வர உன் பாவம் ஒருபொழுதும் உன்னை விட்டு போகாது. 2வது இந்த பகுதியில் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், 15-19 வசனம். 15-19 வசனம். சீமோன் பேதுரும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையாக இருந்ததினாலே இயேசுவனை கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். நம்ம அதில் ரொம்ப கேஷுவலான ஒரு டாக் மாதிரி, ஒரு இன்சிடென்ட் மாதிரி தெரியுது. இயேசு கைது பண்ணப்படும் பொழுது எல்லாரும் போயிட்டாங்க. மத்தேயு மார்க்கில் பார்க்கும்போது தூரத்திலே பேதுரு பின்தொடர்ந்து வந்தான். பேதுரு
பின்னாடி வர்றான், தூரமாக வரான். ஏன் வர்றான்? அவன் வாக்கு கொடுத்துட்டான். என்ன சொன்னான்? உங்களுக்காக சாகும் ஆயத்தமாக இருக்கார். ஆனால் அதை செய்ய முடியலை. அந்த பாடுகளை பங்கு பெற முடியலை. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு அவருக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன், அதை நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக அவன் பின்னாடி ஏதாச்சும் ஒரு வகையில் அவர் கூட இருக்கணும். அவரை நான் மறுதளிக்கக்கூடாது. என்னால் அவருக்கு எதிராக எந்த கலகத்தையும் செய்ய முடியாது. நான் அவருடைய சீசன் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். இயேசுவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இயேசு கொடுத்த அடையாளம் அவன் நெருங்கி வரல. அவன் தூரத்தில் தான் வரான். நெருங்கி வந்தால் என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியும். நெருங்கி வந்தால் எப்படி உடைக்கப்படுவான்னு அவனுக்கு தெரியும். அவனுடைய சுய நீதி அங்கே இருக்குது, சுய பாதுகாப்பு இருக்குது. போலியா ஒரு மனுஷன் எப்படி இயேசுவை தேட முடியும்? போலியா எப்படி சீசனாக வாழ்றது? அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து இடத்துல பேதுருவீங்க தான். அவன் பின்னாடி போகிறான். இப்போ இயேசுவுக்கு பிரதான ஆசிரியருக்கு அறிமுகமாக இருந்த சீசன் யார்? பைபிள் சொல்லலை. அவன் பேதுரு வருகிறத பார்த்து பேதுரு கூட்டிகிட்டு வரான். பேதுரு வாசலில் இருக்கிறான். இயேசு அரண்மனை முற்றத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ வாசலில் வந்தவன் உள்ளே போக முடியலை. அந்த சீசன் அவரை அழைச்சிட்டு வந்து வாசல் காக்கவுடனே பேசி பேதுரு உள்ளே கொண்டு போவார். பேதுரு 18 சொல்லுது, குளிர்கான மனப்படினாலே ஊழியக்காரர் எல்லாரும் சேவகரும் கரிநெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் பேதுருவுடைய மறுதளிப்பை பார்த்தீங்கன்னாலும் யோவான் ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறார். நீங்கள் யோவான் பேதுருடைய நீங்கள் மற்ற சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இங்கே அடிபட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பேதுரு 3 முறை மறுதளிச்சாரு. திரும்ப இயேசு பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பார். இப்படி தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இருக்கும். ஆனால் நீங்கள் யோவானில் பார்க்கும் பொழுது அந்த மறுதளிப்பை நிப்பாட்டி சொல்வார். அரண்மனையில் இயேசு இங்கே இருக்கிறாரு, இப்படி விசாரணை நடந்துட்டு இருக்குது, இந்த பாடு நடந்துட்டு இருக்குது. பேதுரு அரண்மனை வாசலில் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறான். சொல்லிட்டு திரும்ப அந்த சீனை கொண்டு போவார்னா திரும்ப அரண்மனைக்குள்ளே கொண்டு போவார். அரண்மனையில் இயேசுக்கு என்ன விசாரணை, திரும்ப 2வது மறுதளிப்புக்குள்ளே கொண்டு போவார். திரும்ப அரண்மனையை கொண்டு போவார். திரும்ப பேதுருடைய மறுதளிப்பு. இப்படிதான் இருக்கும். இந்த ஆர்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இந்த இடத்துல மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது பேதுரு எவ்வளோ பலவீனமாக விழுந்து போனார், பேதுரு எவ்வளோ மனம் கசந்து அழுதார், பேதுரு எப்படிலாம் சத்தியம் பண்ணி மறுதளிச்சார். ஆனால் யோவானில் அது இருக்கவே இருக்காது. யோவானுடைய நோக்கம் பேதுருடைய வீழ்ச்சியை போர்ட்ரைட் பண்ணுறதல்ல. யோவானுடைய நோக்கம் கிறிஸ்து எப்பேற்பட்ட ரட்சகர், எப்பேற்பட்ட தேவன்றது தான் பிரதானமான நோக்கம். இப்போ சொல்கிறதுனா அந்த சுவிசேஷனுடைய பேட்டர்னே ஏசு யாரும் மனுஷன் யார், ஏசு யாரும் மனுஷன் யார், ஏசு யார் பாவி யார், அப்படிதான். இப்போ இந்த இடத்துல இயேசு எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்க, எவ்வளோ பெரிய ரட்சகரா, ஆசாரியாரா, தேவகுமாரனா, காய்பாவினுடைய அரண்மனையில் இருக்கிறார், அண்ணாவுடைய அரண்மனையில் இருக்காருன்னு பார்க்குறோம். ஆப்போசிட்டாக இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்கள் எப்படியாக இருக்கிறார்கள். இப்போ ஏன் பேதுரு எதுக்கு பின்னாடி போனார், என்ன நன்மையை காட்ட வர்றாரு, பிரதான ஆசிரியர் அரண்மனையில் போய் என்ன சொல்ல வராரு, அந்த வாசலில் உட்காந்து என்ன சொல்ல வராரு, குளிர்காய்ந்து இருக்கிறத வச்சு என்ன சொல்ல வராரு, அல்லது அந்த பிரதான ஆசிரியனுக்கு அறிமுகமான சீசன் என்ன சொல்ல வராரு, அவர் மூலமாக நம்ம இதில் எதுவுமே ஒரு சத்தியமும் இல்லை, இதில் ஒரு நன்மையும் கிடையாது. இதில் எதையுமே நீங்கள் என்னத்தை கற்றுக்கப்போம் இல்லைங்க. மற்ற எல்லாரும் ஓடி போனாங்க, அவர் அட்லீஸ்ட் கூடையாச்சும் இருந்தாருங்க. அவர் பின்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், அவர் ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளே வந்துட்டார். அவர் என்ன நடக்குதுன்னு அவர் என்ன நடக்குதுன்னு பார்த்து வாட்ச் பண்ணால் நமக்கு எப்படிங்க அந்த பாடுகள் தெரியும். அவங்களாம் அதை பார்த்து வாட்ச் பண்ணதாலும் இயேசுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு. அப்படியா? இல்லைன்னா நமக்கு தெரியாதா? இல்லைன்னா வேற வழியே இல்லையா? பேதுரு அனுப்பிதான் ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர் சொல்லணுமா? பேதுரு உள்ள போனது, பேதுரு வெளியே நின்னது, பேதுரு வாசலில் குழி காய்ந்தது எல்லாம் நீங்களும் நானும் எவ்வளவு கிறிஸ்துவுக்குரிய காரியங்களிலே சோம்பேறிகள், மாம்சத்துக்குரியவர்கள், பலவீனர்கள். மீட்கப்பட்ட ஒரு மனுஷன் பாவத்தில் தொடர்ந்து நிற்கும் பொழுது அது எவ்வளவு அவகாரமானது, அது எவ்வளவு கேவலமானதுன்றதை காட்டுறதுக்கு தான் சொல்லப்படும். எப்பேற்பட்ட ரட்சகர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், தேவன் நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்னவன் எப்படி இருக்கிறான், இவருக்கு முதன்மை சீசன் சொன்னவன் எப்படி இருக்கிறான், இவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன்னு சொன்னவன் எப்படி இருக்கிறான், இவன் அவருடைய ராஜ்யத்தின் திறவுகோலை கொண்டிருப்பேன்னு சொன்னானே, நீர் கிறிஸ்து என்று சொன்னானே, அவன் யாரு? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எங்க இருக்கிறான், என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பேதுருடைய இந்த செயல் அரண்மனையில் இருக்கக்கூடிய இயேசுவுக்கு என்ன சொல்கிறது? ஆஹா, எனக்காண்டி வாசல் ஒருத்தர் இருக்காங்க, என்னதான் எனக்கு துரோகம் பண்ணாலும் ஒரு என் மேல நன்றி விசுவாசம் ஒருத்தன், அதுவா சொல்லுது. இந்த கூட்டத்திலேயே அவர் வாங்கின அடியை விட, அவர் வாங்கின அறையை விட, அவர் வாங்கின உமிழ் நீரை விட அவருக்கு அதிகமான வழி அந்த வாசல் இருக்கிற பேதுரு தான்.
அந்த குளிர் காஞ்சிட்டு இருக்கிற பேதுருவை போல ஒரு அயோக்கியனா நீங்கள் பார்க்க முடியாது. அவன் யாரு? அவன் யாரு? எங்கே இருக்க வேண்டியவன்? எப்படி இருந்தவன்? அவனை எப்படி அவர் நேசிச்சார்? அவனை எப்படி என்னென்னலாம் இயேசுவோடு பார்த்தான், என்னென்னலாம் இயேசுவோடு அனுபவிச்சான், என்னென்னலாம் இயேசுவை பற்றி வாயில சொன்னான். 12 hours முன்னாடி உயிரை கூட உங்களுக்காக கொடுப்பேன், யாரை என்னை பறிக்க முடியாதுன்னா பேசுனான். என்ன செஞ்சான்றதான் கேள்வி. என்ன யாரோட இருக்கிறான்? போத அவனுடைய சகவாசம் எங்க இருக்குது? இயேசு ஆண்டவர், இயேசு ரட்சகர்னு சொன்னவன் எதிரி கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறான். குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர் காய்ந்திருக்கக்கூடிய விசுவாசி ரொம்ப ரொம்ப ஆபத்தில் இருக்கும். இயேசுவை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு இருதயம் என்பது பாவத்தில் தொடர்ந்து வாழக்கூடிய விசுவாசியை போல. உலகம் அழிவில் இருக்குது, இயேசு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சபை பாவத்தில் இருக்குன்றதை விட ஒரு பெரிய வழி நீங்கள் நானும் கிறிஸ்துவ கொடுத்துட முடியாது. நீங்கள் நானும் பாவத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், அதிலே விழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட அவமானமும் கேவலமும் இந்த உலகத்துக்கு பேர் என்னங்க சொல்லி இதை வாசிக்கும் பொழுது அந்த சீசன் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர? பேதுரு அந்த சுற்றியுள்ள மக்களுக்கு என்ன சாட்சியை கொண்டு வர? இவன் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை நீ எவன் கேட்பான்? இயேசுக்கு முதமே யாரு? அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் என்னால் முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நான் இயேசுவுக்காக சாட்சி பகர முடியும்னு நினைக்கிறான். நான் இயேசுவுக்காக வெற்றியுள்ள வீரனை வாழ முடியும்னு நினைக்கிறான். நான் மறுதளிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். என்னால், என்னுடைய பலத்தினால, என்னுடைய பவர்னால நான் அவருடைய சீசன்றது அதுதான் அவனுடைய கோல். அதுதான் ஏன் வந்து நிற்கிறான்? நான் யார் கூட இருக்கணுன்றதை அதை காட்ட முடிஞ்சா. இப்போ அவனுக்கு சோதனை வந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் அவன் அந்த போர்ச்செயல் கூட்டத்தில் உடனே போகல. அவன் வாசலில் நிற்கிறான், உள்ளே போகிறான், வெளியே வரான், உலாவிட்டு இருக்கிறான். இப்போ அங்கே ஒரு வேலைக்காரி பார்க்குறான். 17ஆம் வசனம், வேலைக்காரி வாசல் இருக்கிற வேலைக்காரி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார். அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கக்கூடாது. அவன் எந்த பக்கம் நிற்கிறான்னு அவன் சொல்லி தான் ஆகணும். ஒன்று அவன் உள்ளே போய் இயேசுவோடு அடி வாங்கணும், இல்லை அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போயிடணும் துரோகியா. அவன் அங்கே இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டு இந்த பக்கம் அவங்களோட சேர்ந்துருக்க முடியாது. ஒன்று இங்கே நில், அங்கே நில். ஒன்று இந்த பக்கம் வாயில் அந்த பக்கம் போயிரு. நடுத்தருள் அந்த பக்கம் இந்த பக்கம் நீ ஒரு பொழுது அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒரு வாழ்க்கையினுடைய விசுவாச போராட்டத்தை நீ தீர்மானிக்கலன்னு சொன்னால் அது உனக்கு பெரிய ஒரு சாபக்கேடு. இப்போ அதுதான் பேதுருக்கு சொல்லப்படுது. ஆண்டவர் ப்ராவிடன்ஸ் அவன் நிறுத்துறார். நீ யாருன்றது முதல் சொல்லு, உன் விருது எங்கே இருக்குன்னு சொல்லு, உன் கமிட்மெண்ட் என்னன்னு சொல்லு. பாவத்தோட விளாடாது, எங்கே நிற்க போகிறேன்னு சொல்லு. ஒன்றும் உள்ளே போய் அடி வாங்கு, இல்லை வெளியே போய் தூக்கு மாட்டி சாகு. இதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வாய்ப்பு. அழிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையில் இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் ப்ராவிடன்ஸாக காட்டிகிட்டே தான் இருக்கிறார். பாவத்தோட ஒரு பொழுதும் ஒரு விசுவாசி விளாண்டு கொண்டே இருக்க முடியாது. கடவுள் அவனை விட மாட்டார். அவன் இடத்துல நிப்பாட்டி வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் கொண்டு வந்து வைப்பார். இயேசுவா உலகமாக முடிவெடு, இயேசுவா பாவமாக முடிவெடு, இயேசுவா சரீரமான முடிவெடு, இயேசுவா சிற்றின்பங்களான் முடிவெடு. விசுவாசி மட்டும்தான் பேதருக்கு அந்த நிலை. உன் வைராக்கியம் என்ன, உன் வாக்குத்தத்தம் என்ன, உன் விசுவாசம் என்ன, உன் பக்தி என்ன, உன் சீசத்துவம் என்னன்றதை இப்போ நெருப்பி நீ பார்ப்போம். நீ என்ன பேசுன்றது முக்கியம் இல்லை, நீ என்ன செய்யறதான் முக்கியம். இயேசுவின் மீது உன் அன்பை ப்ரூஃப் பண்ணி தானே ஆகணும். கிரியை இல்லாத அன்பு கிடையாது. இப்போ ஏசு கிரியில் அதை காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் வாய்ச்சாலாக நான் பேசிட்டு இல்லையே. இவன் அங்கே நிற்கிறான்னு தெரியும், இவன் துரோகின்னு தெரியும், தன்னை அதிகமாக காயப்படுத்துறான்னு தெரியும், தன் பேர் அவமானப்படுத்துறதுக்காண்டே வந்து நிற்கிறான்னு தெரியும். எந்த இடத்துல இயேசு பேதுருடைய பேரை ஒரு இடத்துல கூட வாய் தருன்னு சொல்ல அவனை தூக்கி வெளியே விடியா. இவ்வளோ நாள் என் கூட இருந்து, இவ்வளோ நாள் எனது மகிமையை பார்த்து, என் வல்லமையை பார்த்து, இவ்வளோ நாள் தகப்பனை போல தேவனை போல நான் தான் கடவுள், நான் தான் சொல்லி என் காலில் விழுந்து ஆராதிச்சவன், எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னவன், எனக்காண்டி குடும்பத்தை விட்டு வந்தேன்னு சொன்னவன், இப்போது என்னுடைய அடிகளையும் என்னுடைய அவமானங்களையும் பார்த்துட்டு வெளியே உட்காந்துருக்கிறான். என் தலைவன் என் உயிர்னு யாரை சொன்னானோ இப்போ அந்த தலைவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். அவன் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். அது எவ்வளோ பெரிய வலி, அது எவ்வளோ பெரிய அவமானம், அது எவ்வளோ பெரிய துரோகம். அதெல்லாம் அவனுக்கு அங்கே புரியவே இல்லை. குளிஞ்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை விடலை, அவனை ஒரு தீர்மானத்துக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துறான். இப்போ என்ன முடிவு? உள்ளே போய் சீசனாக காமிக்க போகிறது முடிவா, இல்லை வெளியே ஓடுறதா? 2மே செய்யும். அவன் கேட்குற, நீயும் அந்த மனிதனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றான். அவன் சொல்கிறேன்,
நீ அங்கே இருக்க வேண்டிய ஆளியா? இங்கிட்ட இங்கிட்ட என்ன சுற்றிட்டு இருக்கிற? நீ யாரு கூட பல வருஷம் இருந்த? உன் அடையாளம் என்ன? நீ எப்படி நேசிக்கப்பட்ட, எப்படி அன்பு கூறப்பட்ட, எப்படி காப்பாற்றப்பட்ட? சுற்றிக்கிட்டு இருக்கிற யாரு நீ? உன் அடையாளத்தை சொல்லு. நீயும் அவனுடைய சீசன் ஒருவன் அல்லவா? சார் ரிப்பன்டன்ஸ். நீ கிறிஸ்துவ கூடிய வேண்டாம். ஒரு அற்பத்தனமான கொஞ்ச நேர பாடுகளுக்காக அவரை மறுதளிச்சுட்டு உன்னுடைய சரீர நன்மைகளுக்காக கலந்து வரலாமான்னு சொல்லி சொல்கிறான். அவன் நான் அல்ல அப்படின்ட்டான். எனக்கு ஏசு வேணான்ட்டான். இந்த இயேசு எனக்கு வேணான்ட்டான். உயிரெடுக்கக்கூடிய இயேசு எனக்கு வேணாம். அவமானப்படக்கூடிய இயேசு எனக்கு வேணாம். கண்ணீரை வரவழைக்கக்கூடிய இயேசு வேணாம். சிலுவையில் அடிக்கக்கூடிய இயேசு எனக்கு வேணாம். அப்படி ஒன்றும் இயேசு எனக்கு தேவையில்லை. அதான் முடிவு. இங்கே இருக்கிற எல்லாரும் தான். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கலாம், எவ்வளோ வருஷம் இயேசுவை அறிஞ்சிருக்கலாம், எவ்வளோ அர்ப்பணிப்பை செஞ்சுருக்கலாம். சிலுவைக்கு முன்பாக நீங்கள் நானும் அயோக்கியர்கள், துரோகிகள். பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவன் கிறிஸ்துவுக்கான அழுக்கு, அவன் திருச்சபைக்கான கரை, அவன் குடும்பத்துக்கான ஒரு சாபக்கேடு. பரிசுத்தமற்று வாழும் பொழுது, சாட்சி இழந்து வாழும் பொழுது அது மகிமையை குறைக்குது. அவர் மகிமையாக யுத்தம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் தனது எல்லா மகிமைக்குரிய உச்சக்கட்ட வெளிப்பாடுகளையும் கொடுத்துட்டு இருக்கிறார். இங்கே அதுக்கு தடை கற்களா, இடைஞ்சலா? அவருடைய பாடுகளில் பங்கெடுக்கலைனாலும் அவரை மனரமியமாக பாடுபட விடலாம். அதை கூட செய்ய விடுறதில்ல. போறான் குளிர் காய்ந்து கொண்டு வந்துக்கலாம். அவைக்குரிய ரீதியில் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆபத்து. புரியலை பாருங்க, அவனுக்கு என்ன புரியலை பாருங்க. யாரு எங்கே நின்றுட்டு இருக்கிறா? கை கட்டப்பட்டவராக நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் எவ்வளோ மகிமையை மறுரூப மலையில் எப்படி பார்த்தான்? அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்து எவ்வளோ பெரிய சாட்சியை கொடுத்தாரு. அவர் தேவன் நிரூபிப்பதற்கு எத்தனை அற்புத அடையாளங்கள் அவன் பார்த்தான், எத்தனை பிரசங்கத்தை பார்த்தா. அவ்வளோ மகிமைக்குரிய தேவன் கட்டப்பட்டவரா ஒரு அற்பத்தனமான முன்னாடிக்கு அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார். போய் முன்னாடி நின்றுக்க வேணாம். நேசத்துக்குரியவன், அன்புக்குரியவன் சொன்னா பகிர்ந்துருக்கணும் போல. அவனுடைய இறுதி எங்கே இருக்குன்றதை சொல்லிட்டான். அவன் யாருன்றதை அவன் வெளிப்படுத்துறான். வேதம் அவன் அவர்களுடனே கூட பேதுரும் நின்று குளிர் காய்ந்து கொண்டான்னு சொல்லும் பொழுது, இதே நீங்கள் திரும்ப 18 பார்க்கும் பொழுது யூதாசும் அவருடைய கூட வந்திருந்தான்னு சொல்லப்படும். யூதாசு காட்டி கொடுக்கும் பொழுது அந்த போர்ச்சுகல் கூட்டத்தோடு சேர்ந்து வருவான். அதே மூல வார்த்தைகள் தான் இங்கேயும் சொல்ல. யூதாஸோட ஒன்றும் பெட்டரான ஆளா இல்லப்பா. யூதாஸ் பரவாயில்ல, அவன் ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து போயிட்டான். நீ மூணு முறை அசிங்கப்படுத்திட்டு வேலை விசுவாசியாக இருந்து கொண்டு பாவத்தோடு இணக்கமாக வாழ்கிறது, சாட்சியை கெடுத்து வாழ்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறது, கிறிஸ்துவுக்காக இலக்க மறுக்கிறது, பாடுபட மறுக்கிறது. இப்போ இவனுடைய கம்ஃபர்ட் என்னன்னா, நான் இயேசு கூட இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறேன்? கூட இருக்கிறேன், அதனால இயேசு கூட இருக்கிறேன். இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிறேன், இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் உலகத்தோடு ஒத்துப்போகிறேன். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள், நிறைய கிறிஸ்தவ சிந்தை, நான் இயேசு கூட இருக்கிறேன், ஏன்னா சர்ச்சுக்கு வரேன், இயேசு கூட இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், இயேசு கூட இருக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், இயேசு கூட இருக்கிறேன், ஊழியம் பண்ணுறேன். ஐ எம் கம்ஃபர்ட். நான் இயேசுக்கு உண்மையாக மனசாட்சிக்கு பயந்து என் கடமைகளை செஞ்சுட்ருக்கேன். நான் காணிக்க கொடுக்குறேன், நான் சபைக்கு சரியாக இருக்கேன். அதெல்லாம் கதைக்கே ஆகாத விஷயம். அதெல்லாம் இந்த அரண்மனையில் உலாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த அர்ப்பணிப்பும் இல்லாமல், எந்த பாடும் இல்லாமல், எந்த சிலுவையும் இல்லாமல், இந்த உலகத்துக்கு பிரியமாகவே வாழ்ந்து இயேசுடைய சீசன் சொல்கிறத விட ஒரு கேவலம் வேறு எதுவும் இருக்குதா? ஒரு அசிங்கம் வேறு எதுவும் இருக்குதா? மூணாவது 25 27 19 24. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீசரை குறித்து, போதகத்தை குறித்து விசாரித்தார். அண்ணாவுடைய விசாரணை மற்ற சுவிசேஷத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா சுவிசேஷத்துலையும் காய்பாவினுடைய அரண்மனையில் விசாரிக்கப்பட்டதாக இருக்குது. இப்போ இங்கே முதல் நியாயப்பிரமாண ஆசாரியனா அவன் இயேசுவை பார்த்து சொல்கிறான். அவன் என்ன கேட்குறான்? அவரை குறித்தும் அவருடைய சீசரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு சொல்கிறாரு, நான் வெளியரங்கமாக உலகத்தில் பேசினேன், ஜெபாலயங்களிலே யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலே எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்த அரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதான நான் சொன்னவைகளையும் கேட்டவரிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே. ரொம்ப ஈஸி டைலாக்காக இருக்கா பார்க்க. முதல்ல பாருங்கள், இப்போ யார் குற்றவாளி? இயேசு குற்றவாளி. கைது பண்ணி கொண்டு வந்தாச்சு. கைது பண்ணி கொண்டு வந்தால், ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றவாளியை கைது பண்ணி கொண்டு வந்தால், குற்றவாளிகிட்ட போய் நீ என்ன பண்ண,
நீ என்ன தப்பு செஞ்சாலும் விசாரிக்க மாட்டான். அவன் குற்றவாளியா கண்டுபிடிக்கப்பட்டனால தான் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். அவன் குற்றம் செய்வதற்கு முன்பாக அல்லது ஆதாரம் இல்லாமல் யாரும் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஒருத்தன் குற்றவாளின்னு சொன்னால் அந்த குற்றத்துக்கான எவிடன்ஸ் தாக்கல் பண்ணணும். இந்த காரியம் இப்படி செய்யப்பட்டிருக்கிறது, நீ செஞ்சிருக்கிற, அதுக்கு ஆதாரம் இங்கே இருக்குது, இந்த சாட்சி இருக்குது, நீ என்ன சொல்கிற, அதான் கேட்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, என்ன குற்றம்னே தெரியல. எந்த குற்றத்துக்காக அவரை கைது பண்ணார்கள்ன்றது யாருக்கும் தெரியாது. அந்த குற்றத்துக்கான ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. இவங்களால கண்டுபிடிக்க முடியலை, எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, எந்த சாட்சியும் இல்லை, யாரும் வரமாட்டேன்றான். அவரும் எல்லா இடத்துலையும் தான் குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சில பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவரே வாயை திறந்து தன்னை குற்றவாளின்னு சொன்னாதான், அவரே நான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு சொன்னாதான். இப்போ அதனால தான் இவர் ஏதாச்சும் சொல்லுவார், இவர் வாயிலிருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் உபதேசம் என்னது, உங்கள் சீசர்கள் என்னது? இப்போ ஏசு சொல்லியிருக்க முடியும், இதுதான்ப்பா என் உபதேசம், இதுதான்ப்பா என் சீசன். அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏசு நியாய சங்கத்தை நிப்பாட்டுகிறார், நீதிபதிக்கு முன்னாடி நிற்கப்பட்டிருக்கிறார். ஒரு குற்றவாளி தான் செஞ்ச குற்றத்துக்கு அவன் சாட்சியை சொல்ல முடியாது. அந்த சாட்சியை கோர்ட் ஏற்றுக்காது. ஆதாரம் இல்லாமல் அவனை இந்த குற்றத்தை செஞ்சேன்னா ப்ரூஃப் எங்க முத? இப்போ இயேசு எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாது. இப்போ அது இயேசு இப்போ என்ன பண்ணுறாரு? அவனுடைய போராட்டத்தை பார்க்குறாரு, அவனுடைய மதியினத்தை பார்க்குறாரு. நியாயாசனத்தில் இருக்க வேண்டிய எவ்வளோ புத்தி இல்லாமல் இருக்கிறான், எவ்வளோ அறிவு இல்லாமல், ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு தீர்ப்பு வழங்குறது கூட அவனுக்கு தெரியல. அதனால தான் இயேசு அவனுக்கு சொல்கிறாரு, உனக்கு சாட்சி வேணுமா, உனக்கு ஆதாரம் வேணுமா? நான் என்ன பேசினேன், என் சீசன் யார், இது எதுவுமே ரகசியமாக நான் செய்யலை. எருசலேம் தேவாலயம், ஜெபாலயம், ஊரெல்லாம் கேட்டுப்பேன். ஊர் எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன உபதேசம் பண்ணேன். ஊர் எல்லாமே எனக்கு சாட்சி தான். என் வாழ்க்கைன்றது திறந்த வெளியில் இருக்குது. நான் சீசர்களுக்கு ஒரு போதனை, வெளியே உலகத்துக்கு ஒரு போதனை, ஒரே போதனை தான் எல்லாருக்கும் நான் சொன்னேன். உங்களில் இருக்கக்கூடிய அநேகர் அதை கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதனால் அவர்களுக்கு சாட்சி ஆதாரங்களோடு சொல்கிறார். ஏன் சொன்ன சொல்லுவாரு, என்னை குற்றவாளியாக நீ ஆக்கிட்ட, நீ நிரபராதியாக இருக்கிற, சட்டப்பூர்வமாக நீ என்னை விசாரி, சாட்சி வெளியே இருக்குது, நீ வெளியே இருந்து சாட்சியை கொண்டு வா, நீ என் குற்றத்தை முதல்ல நிரூபி, என் குற்றத்தை செய்வதற்கான சாட்சியை நீ மற்றவங்கள்ட்ட கேளுன்னு சொல்கிறார். ஏசு ரொம்ப கண்ணியமா, ரொம்ப மரியாதையா, ஒரு நீதிபதிக்கு முன்னாடி ஒரு நீதிமான ஒரு பரிசுத்தவானுடைய பிரதியுத்தரம் எப்படி இருக்குமோ அவ்வளவு தெளிவா, அவ்வளவு கவனமா. இப்போயும் நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணா மேலே அவருக்கு எந்த கோபமும், அண்ணாவுடைய இருதயம், அண்ணாவுடைய பிரச்சனை, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கள் இதைத்தான் செய்வார்கள் என்று. ஆனாலும் அவர் நீதினா என்னன்றதை காட்டி அவனுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். நீ எதை செய்யணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிற, உனக்கே தெரியல எப்படி ஒரு வழக்கை விசாரிக்கணும். இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன், இப்படி நீ வழக்கை விசாரி, இப்படி என்ன குற்றவாளியா நிரூபி, இப்படி இந்த ஆதாரங்களை வச்சு நான் யாருன்றதை நீ பாருன்ற ஒரு காரியத்தை அவர் சொல்றார். அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் கிரேஸ். இப்படியாச்சும் அவன் திருந்திருவானா? இப்படியாச்சும் அவனுடைய தவறை உணர்த்த முடியுமா? இப்படியாச்சும் அவன் இந்த மீட்பையும் என்னுடைய அடையாளங்கள் மூலமா, என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சிகள் மூலமாக ஒரு விசுவாசத்துக்கான காரியம் அவனுக்குள்ளாக நடந்துருமா? நீ என்னை குற்றவாளியாக்கு, என்னை காரி துப்பு, என்னை அடி, என்னை உத, என்னை சிலுவையில் கூட ஏற்று. ஆனால் உண்மையாக நான் உனக்கு சொல்கிறேன், நீ மனம் திரும்பணும், உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறணும், உனக்கு ஒரு சரியான நீதியுள்ள வாழ்க்கை உனக்கு தேவை, உனக்கு பரிசுத்தம் வாழ்க்கையில் தேவை, அதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு